வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே. நேற்றுக்கு நம்ம 25,200 அப்படிங்கிற லெவல் இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டு 25,100 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் இன்றைக்கி சப்போர்ட் எடுத்த லெவலும் இந்த லெவல் தான். காலையில் 25,100, ரெசிஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா 25,200. இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லெவலை ஒரு 5 மினிட்டில் வச்சா கூட எவ்வளோ அழகாக டபுள் டாப் ஃபார்மேஷன் வச்சுட்டு மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் அங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. திருப்பி இந்த எல்லோ ஜோனுக்குள்ளாரே மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் வச்சிருச்சு. நேற்றுக்கு க்ளோசிங்கு 106 அப்படிங்கிறதுல இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு 16 புள்ளிகள் பாசிட்டிவுக்கு வந்திருக்கு. சரிங்களா, ஒரு 16-17 புள்ளிகள் நேற்றையோட ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 25,141 போஸ்ட் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 141, ஒரு 37 புள்ளிகள் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, நாளைய தினமும் பார்த்திங்கன்னா இந்த ஜோனே தான் பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். 25,100 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு, 25,200 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நம்ம ஃபிபனாசி லெவலில் ட்ரா பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஒன்ஸ் 25,200க்கு கீழே ஒரு டே கேண்டில், வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட்டை நம்ம எதிர்பார்க்குறது போல் ஒரு 1000 to 2000 பாயிண்ட்ஸ் ரேலி வரும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 25,600, அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 26,268. இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்கன்னா இமிடியட் சப்போர்ட்டு 25,100, அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 25,000, அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 24,500. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இப்போயுமே டபுள் பாட்டம் எடுத்ததில் தான் நிற்கிது. அதற்கு மேலே தான் க்ளோஸ் அண்ட் கிராஸும் ஆகிருக்கு. சரிங்களா, பார்க்கலாம் நாளைய தினம் மார்க்கெட் மேலே வருதா, இல்லை ஃப்ரைடே ஒரு எப்போதுமே ஃப்ரைடே ஒரு ட்ரெண்டி மார்க்கெட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டி மார்க்கெட்டாக இருக்க போதா, இல்லை மார்க்கெட் அங்கேருந்து மார்க்கெட் டவுன் சைடு கீழே விழுக போகுதா அப்படிங்கிறத ஃப்ரைடே அன்றைக்கி பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரி அன்றைக்கி மார்க்கெட்டை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளாரையே நிறுத்திடுவாங்க. இப்போது ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா விக்ஸை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 19 அப்படிங்கிற ரேஞ்சு. விக்ஸுங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. வால்டிலிட்டி இண்டெக்ஸு ஒரு ரீசெண்டாலாம் பார்த்திங்கன்னா 23 வரைக்கும் போணுச்சு. ஈவெண்ட்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு எப்போனா ஒரு ஏப்ரல் 25 அந்த ரேஞ்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்க அப்படின்னா May 9th, இப்போது கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி கூட 22 இருந்தது விக்ஸு. அப்படியே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே வர 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 என்ன ஆகிடுச்சு அப்படின்னா விக்ஸு இறக்கிக்கிட்டே இருக்காங்க. விக்ஸு இறங்கும் போது என்ன ஆகுனா ப்ரீமியம் மெல்ட் ஆகும். இதை என்ன பண்ணுறாங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரிக்காக விக்ஸை ஏற்றிருந்தாங்க. மந்த்லி எக்ஸ்பைரிக்காக ஏற்றிட்டு மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சோன்னே விக்ஸை இறக்கிட்டாங்க. அதே போல் நாளைக்கோ இன்றைக்கோ என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பைரிக்கு முன்னாடி விக்ஸு ஏறி இருக்கும். எக்ஸ்பைரி அன்றைக்கி பார்த்திங்கன்னா விக்ஸை இறக்குவாங்க, ப்ரீமியம் கரைஞ்சிடும். சரிங்களா, இதை தான் ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. மந்த்லி எக்ஸ்பைரிலையும் அதுதான் நடந்துச்சு. நெஃப்டி நாளைக்கும் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன சினாரியோ ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துரும். அதுக்கு முன்னாடி ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓஐ டேட்டா இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது. மார்க்கெட்டோட லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் முடிஞ்சிருக்குது 25,141 ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. நியரஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எவ்ரி 100 பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓஐ டேட்டா பில்ட் ஆகிருக்கு. 25,100, 25,200, 25,000 இந்த ரேஞ்செலாம் பார்த்திங்க அப்படின்னா ஓஐ டேட்டா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கு. நியரஸ்ட்டாகவே பார்த்திங்கன்னா ஓஐ டேட்டா அங்கங்கே செதஞ்சு ஒரு எவ்ரி 100 பாயிண்ட்ஸுக்கும் இருக்குது. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு தான் ஏதாவது ஒரு ரேஞ்சில் ஓஐ டேட்டா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும். இது சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு நியரஸ்டான ஓஐ டேட்டா இல்லை. எந்த ரேஞ்சிலையாவது ஓஐ டேட்டா ஒரு ஹையாக பில்டப் ஆனால் தான் அந்த ரேஞ்சில் முடியும்னு சொல்லலாம். ஒரு அதிகமான வால்டிலிட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிறது தான் இது காமிக்குது. சரிங்களா,
ஒரு வால்டிலிட்டி நாளைக்கு இருக்கலாம். அதுவும் ஒரு 10-11 மணி ரேஞ்சுக்கு தான் தெரியும். சரிங்களா? சப்போஸ் நியரஸ்ட்டாக ஓஐ டேட்டா எங்கேயாவது பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து இருக்காது. அந்த ஓஐ டேட்டா எங்கே பில்ட் ஆகிருக்கோ அந்த ரேஞ்சிலேயே வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? தென் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஒரு 150 புள்ளிகள் நெகட்டிவில் இருக்குது. நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தான் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் இப்பையும் எடுத்திருக்கு. சரிங்களா? இந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். 57,000 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கை வந்து மார்க்கெட் வந்து கீழே பிரேக் ஆகிருக்கு. 56,500 அப்படிங்கிற லெவலையும் பிரேக் ஆகிருக்கு. அப்படியே இது தொடர்ந்துச்சு அப்படின்னா 56,121 அப்படிங்கிறதா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு. மார்க்கெட் இந்த லெவலில் பவுன்ஸ் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபால் வரும். அந்த ஃபால் வந்து எது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ட்ரெண்ட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிங்க. இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட மார்க்கெட் வந்து அகைன் ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 56,500 அதற்கும் மேலே வந்துச்சுன்னா இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஏன்னா இன்றைக்கி அந்த லெவலில் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஓகே, 56,781 அதற்கு மேலே வந்துச்சுன்னா 57,000 அதற்கு மேலே வந்துச்சுன்னா 57,280 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு. இந்த லெவல் எல்லாமே இப்போதைக்கு தற்காலிகமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். தென் சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸு இந்த எல்லோ ஜோனில் தான் என்ன நிற்கிது. நம்ம சொன்ன எக்ஸாக்ட் ரெசிஸ்டன்ஸை நிஃப்டி போலவே எடுத்திருக்கு. 82,741. ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் தான் 83,745 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். சரிங்களா? அப்படி பிரேக் ஆகி போக முடியல அப்படின்னா இந்த ரேஞ்சு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 82,741 அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 82,454 அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 82,200 அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 81,900. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இந்த லெவல் வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வச்சுன்னா ஓவரால் 81,150 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் நண்பர்களே. நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முழுசாக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கற்றுக் கொடுக்கறதுக்கான என்ன மாதிரியான ஹெல்ப் என்னாலும் செய்ய முடியுமோ அதை கற்றுத்தரேன். அதே நேரத்தில் இந்த மந்த்து 3rd வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைனில் உங்களுக்கு டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அந்த வெபினார் வந்து ஒரு 2 days இருக்கும். அது வந்து ஈவினிங் 7 to 9 அந்த ரேஞ்சில் இருக்கும். அந்த வெபினாரில் வந்து உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம அதில் டிஸ்கஷன் பண்ணுவோம். அதை பற்றி எது ஸ்டாப் லாஸு டார்கெட் வைக்கிறது, எப்படி ஒரு சரியான என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் அதில் வந்து டீச் பண்ணுறேன். முற்றிலும் ஃப்ரீ தான். அதில் கலந்துக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்களும் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? தென் மார்க்கெட்டை வந்து நாளைக்கு எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஒரு 10:30 மணிக்கு ஓஐ டேட்டா எந்த பக்கம் பில்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு 10:30 மணிக்கு மேலே எந்த ரேஞ்சிலையாவது ஓஐ டேட்டா எந்த ரேஞ்சில் பில்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு அதற்கு தகுந்தாற்போல் உங்களோட ட்ரேடிங் பிளானை வந்து மாற்றிக்கோங்க. சரிங்களா? நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மாதிரியான தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட தனிப்பட்ட வியூ தான். இது இப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். என்னோடய வியூவோட உங்கள் வியூ வந்து ஒத்து போகுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நம்ம சேனல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து புதுசாக லேர்ன் பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்து மார்க்கெட்டை வந்து கற்றுக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனல் வந்து ரொம்பவே அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டு டெய்லி எப்படி வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கும் நம்ம சேனல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.